ஹாய் வணக்கம். நான் தான் உங்க கவிதா சிவசங்கரன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நான் பிசினஸ் வீடியோ போடுறதுக்கு மைக்ல பேசுங்க, உங்களோட வாய்ஸ் என்னதான் லவுடா இருந்தாலுமே அதுல ஒரு கிளாரிட்டி இல்லைன்ட்டு. ஸோ இந்த மைக் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. அது கூடவே இன்னொரு வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் வந்தேன். என்ன ஷேர் பண்ண, நார்மலாவே வந்து ஓன் வாய்ஸ்ல வந்து வீடியோஸ் பேசிலாம் போட மாட்டேன். ஏன்னா அதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம போட்டு என்ன ஆக போகுது அப்படின்ற. ஆனா இன்னைக்கு வந்து நான் என்னோட ஒரு மன கஷ்டத்தை வந்து உங்ககிட்ட பகிர வந்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ரீசெண்ட் டேஸ்ல வீடு தேடிட்டு இருக்கேன். ஸோ அதை பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன். இப்போ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியோட இருந்து போன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒன்னா படுத்து தூங்குங்க, ஒன்னா சாப்பிடுங்க, நிலா சோறு சாப்பிடுங்க, அப்படி இப்படி வீடியோ போறதா லைக் போட்டுப்பா வேற லெவல் அப்படின்னு லைக்ஸ் எல்லாம் போடுறாங்க நம்மளுடைய சொசைட்டில. அதுவும் வேற லெவல்ல ரீச் ஆகுது. பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா எங்க வீட்டுல நாங்க 10 பேர் இருக்கோம், 2 கிட்ஸோட சேர்த்து. நான் இப்போ கடந்த ஒரு 3 மாசமா வீடு தேடுறேன். வீடே கிடைக்கல. ரீசன் என்னன்னா, வாடகை நாங்க கொடுக்காம இல்ல, எவ்ரி மந்த் வந்து 5th அன்னைக்கு இப்ப நான் இருக்கிற வீடுமே எனக்கு வந்து ப்ராப்ளம்லாம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் வீடு பெரிய வீடா வேணுன்றதுக்காக தேடிட்டு இருக்கேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறதுனால. ஆனா ஒரு ஹவுஸ் ஓனருமே 8 பேருக்கு வீடு தர மாட்டேன். நான் பாக்குறது எல்லாமே 3 பெட்ரூம் 4 பெட்ரூம்ஸ் வீடு. ஸோ அதுவே வந்து 8 பேருக்கு தர மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த உடைய கான்செப்ட் தான் எனக்கு புரியல. 4 ரூம்ல 4 பேருக்குன்னா ஒரு வீட்டுல ஒருத்தங்களுக்கு ஒரு பெட்ரூம் தான் இருக்குன்னா, அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. ஸோ இது என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல. என்ன மாதிரி இன்னைக்கு சென்னை சிட்டிலேயே நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மன உளைச்சல் காரணமாக நான் இந்த 10 நாள்ல 3 படம் போய் பார்த்திருக்கேன். நான் சரியான சினிமா பைத்தியம். எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் நான் மூவி தான் போய் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு மூவி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதனால நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். சரி, அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வீடு தேடி கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீலிங்ஸை என்னோட கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் மறக்காம லைக் போட்டுட்டு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.